வணக்கம். இன்னைக்கு குக்கிங் அலப்பறையில் வெண்டைக்காய் வத்த குழம்பு வைக்க போகிறோம். அது எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காவை இது பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக, ரொம்ப பெருசும் இல்லாத சின்னதாக அளவு இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சு இது சேர்த்துக்கலாம். 4 கிலோ வெண்டைக்காங்க இது நல்லா எண்ணெயிலே வதங்கணும். பாருங்க, வெண்டைக்காயெலாம் வதங்கி இந்த கலர் மாதிரி அப்படியே சுருங்கி போச்சு பாருங்கள். வெண்டைக்காயெலாம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். வத்த குழம்பு செய்யறதுக்கு இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 3 வெங்காயம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயில் வதக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி அரைச்சி இந்தமாரி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கிறேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கொதிக்க விடணும். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இந்த புளி வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், வெண்டைக்காயெலாம் வெந்து நல்லா குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இந்த மாதிரி வத்த குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.